போவாத, வெளியில போகக்கூடாது, பத்திரமா இருக்கணும், வேலைக்கு பார்க்கறதுக்கு இங்கே இருக்கணும், பார்த்து பத்திரம் கைய வைக்கணும். சரி 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 சரி. வாங்க. ஆமாப்பா பொண்ணு இது இவ்வளவு பிள்ளை கலந்துட்டாளா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? சரி சரி கொஞ்சம் தண்ணி கொடுங்கப்பா. பாப்பா பேர் என்னம்மா? என்ன படிக்கிற? அப்படியா? சரி சரி நம்ம சாக்லேட் சாப்பிடுவோம். சாக்லேட் சாப்பிடுங்க. பொண்ணுக்கு கல்யாணம் பார்த்து பார்த்து இங்கே இருந்தோம். வச்சிருக்கேன் இந்த பக்கத்துக்கு நீனும் பொண்ணு வரும். என்ன வர 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 பரவாயில்லையே, பொண்ணு வந்துட்டாளா? ஆமாப்பா வளர்ந்துட்டா. கண்ணனை வச்சுட்டு 2 பேரும் கண்டிப்பா வரணும். நிறைய இடத்துக்கு பத்திரிக்கை கொடுக்க போகணும்ப்பா. வரட்டுமா? பார்த்து போயிட்டு வா. இதோ இருக்கிறாள் பிரியா. பிரியா ஐயோ பிரியா, எங்க எங்க பாப்பா காணுங்க? எங்க பிள்ளை விளையாடுங்கடா. என் குழந்தைய பாத்தீங்களா? எங்க குழந்தைய பாத்தீங்களா? என்னப்பா குழந்தை பிரியா? என்னப்பா எங்க காணோம்? நம்ம போல அப்படியே சொல்லாத மேடம். மேடம் மேடம் என் குழந்தைய காணும் மேடம். பதட்டமா வந்தா என்ன பண்றது? நான் முதல்ல போய் அவங்க பேர் சொல்லுங்க, எங்கேருந்து வரேன்னு சொல்லுங்க. உங்க பேர் என்னங்க? மேடம் பேரு நான் கிலோமீட்டர் வரேன் மேடம். என் பாப்பா விளையாடுண்டா மேடம். கெஸ்ட் வந்தாங்க, காமி கொடுத்துருங்க. அதான் வெட்டி வெளியே போயிட்டுக்கிறான் மேடம். எங்க போனான்னு தெரியல மேடம். ஃபுல்லா தேடிக்காங்க மேடம். குழந்தை எங்க விளையாடிட்டு இருந்தது பாத்தீங்களா நீங்க? குழந்தைய எவ்வளவு நேரமா காணாம போயிடுச்சு? பக்கத்துல எல்லாம் விசாரிக்கங்க. குழந்தையோட ப்ரூஃப் ஏதாவது எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? கண்டுபிடிச்சு கொடுங்க மேடம். டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். ஏங்க நாங்க தான் பெண் குழந்தைய பத்திரமா வளங்க, வீட்டுல பாதுகாப்பா வச்சுக்கோங்க, எங்க போனாலும் சரி பெற்றவங்களோட போங்கன்னு சொல்றோம் இல்லைங்க. நீங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? குழந்தை மேல எப்பவுமே ஒரு கண்ணு இருக்கணும் உங்களுக்கு. பெண் குழந்தைய வச்சிருக்கீங்கல்ல, சரி நாங்க தேடி கண்டுபிடிச்சு உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்றோம். நீங்க வாங்க. ஒரு 3 மணி நேரத்திற்கு பிறகு ஹலோ உஷாங்களா? நான் திருவண்ணூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஃபோன் பண்ணியிருக்கோமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்களா குழந்தை காணும்னு? பிரியா பத்தி தகவல் கிடைச்சிருக்கு. கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன் எடுத்து வர முடியுமா? குழந்தை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோங்க. குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு இருக்குங்க. பதறாதீங்க. முதல்ல குழந்தைக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஆனா குழந்தைக்கு நடந்திருக்கு. அதனால நாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். நீங்க பாருங்க. அடையாறுல இருந்து ஒருத்தவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு குழந்தை அழுதுட்டு இருக்குன்னுட்டு. இனியாவது பத்திரமா பாத்துக்கோங்க. எல்லா பெற்றோருக்கும் சொல்றதுதான் இது. பெண் குழந்தைங்கள கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. எங்க அழைச்சிட்டு போனாலும் பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். உங்களுக்கு பாப்பாவுக்கு வீட்டுல தானே விளையாடுறது. எங்க பாப்பா எங்க போச்சு? நான் வீட்டுல தானே இருக்க சொன்னேன். உன்னை வெளியில போகணும்னு சொன்னேன். நான் எங்க போனேன்? கொஞ்சம் எதுவும் கேட்காதீங்கம்மா. நீங்க பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. அப்புறமா விசாரிங்க. இப்ப ஏதோ அந்த குழந்தைய நீங்க அஃபெக்ட் பண்ற மாதிரி கேட்க கூடாதுமா. சரிங்களா? நீங்க பாத்துக்கோங்க. நாங்க கிளம்புறோம். அப்புறமா நீங்க குழந்தை கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் 1 வாரம் கழிச்சு போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போங்க. என்னாச்சுங்க மேடம்? என்னாச்சுங்க பாப்பாக்கு? என்ன பாட்டு? பாப்பா என்ன பாட்டு பாடுறாங்க? இந்த கதையில இருந்து நாங்க என்ன சொல்ல வரோம்னா இப்போதைக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்துல பெண்களுக்கோ பெண் குழந்தைகளுக்கோ பாதுகாப்பே இல்லை. இது அந்த மாதிரி ஒரு சமுதாயத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால பெண் குழந்தைகள் 2 வயசு குழந்தையில ஆரம்பிச்சு 60 வயசு
பாட்டி வரைக்குமே ஒரு பாதுகாப்பு இல்லாத சமுதாயத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். பெண் குழந்தைகளை நம்ம எந்த அளவுக்கு பாதுகாப்பா வளர்க்கணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டுல இருக்க ஆண் குழந்தைகளுக்கும் சமுதாய பொறுப்பு, ஒழுக்கம், அதுவும் இல்லாம பெண்களை பற்றின புரிதலோட வளர்க்கணும் அப்படின்றதான் நாங்க இந்த கதையில இருந்து சொல்ல விரும்புறோம். நம்ம நாட்டுல தண்டனைகள் கடுமையானால் குற்றங்கள் குறையும். நன்றி. தேங்க்யூ கல்கி குரூப். இவர்களுக்கு பரிசு வழங்க வசந்தி மேம் அவர்களை அழைக்கிறேன். தேங்க்யூ மேம்.